வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம எக்ஸாம் போகிறப்போ, எக்ஸாம் அப்ளிகேஷன் போடுறப்போ என்ன ப்ரியாரிட்டி கொடுத்தோமோ அதுதான் வந்து செல்லுபடியாகும். நிறைய பேர் வந்து அதில் வந்து டவுட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இப்போ வந்து நம்மக்கிட்ட பிஎஸ்டிஎம் ஒரு கேண்டிடேட்டுக்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் இல்லை, நான் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் அப்படின்னு அப்ளை பண்ணாலும் சரி, அல்லது வந்து இப்போ ஆதரவற்ற விதவையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ப்ரியாரிட்டி ஏதோ ஒன்று அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ஒன்று கொடுத்துருப்பீங்கல்ல, அதாவது ஃபைனலாக என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் ஃபைனல். இப்போ வந்துட்டு என்கிட்ட நான் பிஎஸ்டிஎம் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நான் போடலை, இப்போ வந்து என்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ரிசர்வேஷன், அதாவது இப்போ அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, நான் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக தான் உங்களை எடுக்கவே போகிறாங்க. இதுக்கப்புறம் உங்களை வந்து ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிட்றாங்க. நான் பிஎஸ்டிஎம் கொடுக்கல அப்படிங்கிறப்போ நீங்கள் வேறு, அதாவது பிஎஸ்டிஎம் இல்லாத கேண்டிடேட்டாக தான் உள்ளே போக போகிறீங்க. அதே போல தான் இப்போ வந்துட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ரியாரிட்டி, இப்போ வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிஃபிகேட் இல்லை, ஆனால் இருக்குன்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் இருக்குன்னு கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த கேண்டிடேட் டிபிள்யூ கேண்டிடேட் வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னா உங்களை வந்து கூப்பிட்ருவாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் என்கிட்ட அது இல்லை சார், நான் வந்து அப்ளை பண்ணும்போது தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னா, நீங்கள் செலக்ட் ஆனது இந்த கேட்டகிரியில் தான் நீங்கள் செலக்டே ஆவீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதை வந்து எந்த ஒரு சேஞ்சும் பண்ண முடியாது. அதே போல தான் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் தாங்க ஃபைனல். அதில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே இருக்கணும். அதில் இல்லாதது நான் எக்ஸ்ட்ரா என்கிட்ட இப்போ இருக்குது அப்படின்னா, அதில் எந்த ஒரு யூஸும் கிடையாது. இப்போ நான் வந்து இப்போ முன்னாடி சொன்ன மாரி தான், பிஎஸ்டிஎம் கையில் நான் வச்சுருக்கேன். பிஎஸ்டிஎம் என்கிட்ட இருக்குது. ஆனால் அப்ளிகேஷனில் வந்துட்டு அப்ளிகேஷன் போடும்போது என்கிட்ட பிஎஸ்டிஎம் இல்லை. நான் பிஎஸ்டிஎம் இல்லாத ஒரு கேண்டிடேட்டை அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் செலக்ட் ஆகி உள்ளே போகிறதும் நான் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக தான் நீங்கள் உள்ளே போவீங்க. நான் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக உள்ளே போயிட்டு இன்டர்வியூவில் போய் நான் வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்னு உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதை வந்து மாற்ற முடியாது. அப்படி மாற்றுனீங்கன்னா ரிசர்வேஷனே சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் அப்ளிகேஷனில் என்ன கொடுத்துருக்குறீங்களோ அதுதான் ஃபைனல். இப்போ அப்ளிகேஷன் இல்லாததில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண முடியாது. இருக்கிற ஒரு விஷயத்த இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ளிகேஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறீங்களோ அது எல்லாம் ப்ராப்பராக வேணும். நீங்கள் தப்பாகவே கொடுத்துருந்தாலும் சரி, இல்லாத ஒன்று இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, அது உங்கள்கிட்ட இருந்தாகணும். இல்லை இருக்கிற ஒன்றை இல்லைன்னு கொடுத்துருந்தாலும் நீங்கள் அது இல்லாமல் தான் கேண்டிடேட்டாக தான் போயாகணும். ஒருவேளை செலக்ட் ஆகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நான் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டே செலக்ட் ஆகிட்டா நீங்கள் ஃபைனல் வரைக்கும் அதில் தான் போக முடியும். எனக்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குது, பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக மாற்றுங்கன்னா, ஆல்ரெடி பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் அதுக்குன்னு ஒரு 3 பேரை கூப்பிட்டு வச்சுருப்பாங்கள்ல, அவங்கள யாரையும் வெளியில் போக சொல்ல முடியாது. ஸோ அந்த 3 பேரும் அதில் அவங்க அந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக உள்ளே போவாங்க. நீங்கள் கடைசி வரைக்குமே நான் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக தான் உள்ளே போகணும். ஏன்னா இதை வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் தவறுதலாக போட்டாங்க, எனக்கு போட்டவங்க அப்ளை பண்ணி கொடுத்தவங்க தப்பாக போட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக இது வந்து எந்த ஒரு சேஞ்சுமே பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுங்க. அப்படி சேஞ்ச் பண்ணால் ரிசல்ட்டில் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது வரும். அதனால் இதை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக தெரிஞ்சுக்கிங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.